எங்க நிக்கிறீங்க? பருத்துல மீன் சந்தைக்கம்மா. எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டீங்க? ஓ அங்க கார்ல கொடுத்து விட்டுருக்குற மாதிரி அரிசி விட்டு இருக்கிற போடுங்க ரைஸ் குக்கருக்கு. என்ன சாமான் கொண்டா சொல்லுங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் தானே. நாங்கள் இந்த இரவான் சட்டிவான் அளவுரன் இல்ல நாங்க வந்து கொண்டு இருக்கிறோம். இங்க உண்மையா நாங்கள் இங்க ஒரு அளவு 1/2 கிலோ கனவை வேண்டி காய்ச்சி கொண்டு பார்த்து நீங்கள் எங்க தியாகண்டியாங்களே எனக்கண்டா. என்னப்பா மாம்சின்னு கரையாச்சி முடியலே. ஒரு இடப்பருவத்தை தான் விட்டுட்டு போனான் கடைசியா உப்பு பா சொல்லி. என்ன மாடோ ஆடோ? உண்மையாடோ? ஆ உண்மையாடோ? கண்காட்டி அதுக்கு ஓத்தே சட்டப்படி உண்மை நல்ல இவர் ஒரு 3 மணி இருக்கும் ஒரு ஜியக்க அது பக்கத்தில் ஓமண்ண மாட்டேன். என் 2 கண்ணாலயம் கண்ட சாட்சி பனுமண்டா மகள் இருக்கா இதுவாக கெடுப்பேன். இது இந்த முருகங்க நேட்டியார் முருகங்கன்னு சொன்னீங்களா வீடியோ இதைத்தான்? ஆ என்ன இதைத்தான் இப்போ முதல் தூக்கணும் இல்லை, இப்போ நீ தூக்கணும் மாட்டேன் பாரு காத்தடிச்சா அப்புறம் சிரிக்கிறே. அதான் உண்மைதான். ஒட்டம் மேய்க்கிறவனுக்கு சிநேகமாக இருந்தா நிலையை ஒரு அடி உயர்த்தி தான் வைக்கணும். ஐந்து லாபம் இந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தலாம். அதே மாதிரி எங்களுக்கு வாழ்க்கப்பட்டால் நீங்கள் கேமரா சில பிடிக்கத்தான் பண்ணும். இதுக்கு சந்தோஷம் வேணாம். இந்த புருஷன் அவ்வளோ கட்டிக்காரன் சூச்சை போட்டு ஓடும் படிச்சா மாட்டில் ஃபாலோவர்னு என்ன நினைக்கிறாக்கு நீ வேலையில் பற்றி பார்க்க சந்தோஷமா இருக்கா? அப்பா கோல் வச்சு கொண்டு சமைக்கல கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு வச்சிருப்பான். அவங்க விட அதைத்தான் நான் இப்போ அதான் மெயின் நோக்கம். இப்போ போனவங்க விட மாட்டாங்களே இப்போ அப்படின்னு சாப்பிட்டு போய் சொல்லி தான் நினைப்பான். வேண்ட இப்படி எவ்வளோ கிட்ட இருக்கு இன்னும் விடையில. அவள் எப்போ வாரது இப்போ என்ன வாங்குறது கனவை மட்டும் பண்ணி பாங்க. எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டீங்க? ஓ அங்க கார்ல கொடுத்து விட்டுருக்குற மாதிரி அரிசி விட்டு இருக்கிற போடுங்க ரைஸ் குக்கருக்கு. லஞ்ச் பிரேக் அக்னி எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கே சாப்பிட்டு போட்டு வந்து அதையும் கிளியராக ப்ரெஸ் டேங்கை கொண்டு வாங்க. என்னப்பா மாம்சின்னு கரையாச்சி முடியலே. ஒரு இடப்பருவத்தை தான் விட்டுட்டு போனான் கடைசியா உப்பு பா சொல்லி. எப்படி மோட்டர் வந்த கீழே மோட்டரை காட்டி வந்துட்டேன் கையோ சரியா. நீ என்ன இது நம்ம காட்டி பார்க்குறேன் என்னண்டு. என்ன மாடோ ஆடோ? பெரிய ஆடு உண்மையாடோ? ஆ உண்மையாடோ? கண்காட்டி அதுக்கு ஓத்தே கொஞ்சம் பொறுங்க. அவ்வளோ தான் நாங்கள் முட்டாளே பாரு கொஞ்சம் பாரு இதோட போட்டால் அப்புறம் சரியே நாங்கள் பிடிப்போம் தானே ஆட மாட்டோம். நான் இல்லை அப்படி ஏலா கட்ட வேண்டாம் அதுவும் விடுவேன் பிடிக்க சொல்லி பார்க்கணும். அக்னி எங்கே ஆகிறேன் அக்கினி ஆட்ரச்சி இல்லை நம்மட்டினா பண்டி இல்லை உண்மையாக சொல்லுங்க ஆட்ரச்சி உண்மையாக பண்டிகை விட்டு நீங்கள் சரி புரியணும் கேட்பான் என்ன கதை முடிஞ்சு பார்த்தாங்க என்ன ராஜ்யந்து மாடு மாடோ என்னப்பா மீனா கட்ட போய் 4200 ஒரு கிலோ மாடோ சாப்பிடுவாதான் என்ன ராஜ்யம் சாப்பிட்டு தம்பி பம்மாங்கிற வெளியே மாடு அவன் மாட்டோடைய வளர்ந்தாள் கொஞ்சம் காலம் தெரியுமே. மாடோட மேய்ச்சி 5 வருஷமா. மாடு மேய்ச்சா மாடுற மனம் தெரிந்தாலே இதற்கெல்லாம் கூட வேற கொஞ்சம் சொன்னாங்க. நிமிஷமா அழகா ஒரு பொண்ணை பார்த்து இப்போ என்ன சாப்பிடுவோம்ன்றீங்களா? முடிஞ்சா சாப்பாடு என்னென்ன கறி போடுங்க? பீட்ரூட் பரட் வெள்ளைக்கறி உண்டு வெஜ் கறி. அப்போ
சட்டப்படி உண்மையாக நல்ல அக்கனிக்கு காலமே ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னோம் சுவிஸில் இருந்தேன்னா என்ன குத்தரிசி சாப்பிட்றான்ட்டு அப்படி சாப்பிட்றாடி குத்தரிசி அதான் பிரச்சனை என்ன நாளைய போடுமா பார்த்தியா கதையோ அப்போ நீ அந்த அம்மா சொல்ல கேட்க மாட்டியா ஆளை சொல்லுறாங்க முயற்சி பார்க்குறது சரி சரிதாண்டவா என்ன பிஸ்கியா குடிக்க சொன்னுவா சரிவரான்னு சொல்கிறேன் என்னடாப்பா அளவான சாப்பாடு அழகாக இருக்குது இது காணும் வந்து கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கு அதுக்கு நாங்கள் பழகிருந்தாங்க அப்படி சிக்கன் பக்கம் பாடுறது சமைச்சு முடிவு காட்டுறது தான் நல்ல மாமாண்டு கொமெண்ட்ஸில் ஒரே புழுவாக கிடக்கு ஆள் இரவு 3 மணிக்கு படியிலேருந்து சிரிக்குது கொமெண்ட் வாய்ச்சி ஆள் போன கொண்டு ஓடி தெரியுது கொமெண்ட்ஸோட இல்லை எத்தனை மணி இருக்கிறோம் நீங்கள் நீங்களா நடந்து பிரச்சனை பண்ணுவோம் சத்தம் கிடையாது நடந்தது சத்தம் கிடையாது அது நான் 2 மணிக்கு ப்ரெஸ்ஸை போட்டு ஆஃப் பண்ண போனேன் வேலை செஞ்சுட்டு இவர் ஒரு 3 மணிக்கு ஓடி கேட்க கமெண்ட்ஸ் பார்த்து அது பக்கத்தில் ஓமண்ண மாட்டேன் என் 2 கண்ணால் என் கண்ட சாட்சி பனுமண்டா மகள் இருக்கா இதுவாக கெடுப்பேன் மண்டே ஆச்சுனா வீடியோ தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது வித்தியாசம் இந்த சமைச்சி டெய்லி ஆளு சாப்பிடு பழகிட்டு நாங்கள் சமைச்சி நீங்கள் சாப்பிட முடியாது அப்படின்னு செய்யணும் ஒரு நாளுங்க அன்றோட சாப்பாடு என்ற ஒரு பகுதியை இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களே இந்த டேஸ்ட்டுக்கு எதுவும் வித்தியாசமாக சாமான் இத்தாலி அதை கொண்டு வந்தீங்களா இல்லாட்டி நோம்பலா என்ன கையா எல்லாம் கை இருக்குதா பக்குவம் சொல்லாமல் சொல்கிறேன் நான் தானே பீட்ரூட் செய்தேன் நீங்கள் பீட்ரூட் செஞ்சீங்க பீட்ரூட் சொல்கிற அளவுக்கு ஒன்று விட ரஜ்ஜி கறி எடுத்து கொடுக்குது ரஜ்ஜி வட்டாலே மாடல் இருக்கு மாட்டச்சு சின்ன அதான் பட்டோம் திசா வட்டா அந்த பித்த பையன் இது மாதிரி கிடக்கு உருளைக்கிழங்கு சின்ன வட்டா தான் அந்த எல்லா டேஸ்ட்டும் ஊறி பிடிக்கும் அப்படியே நான் சாப்பாடு போட்டால் அது வலிச்சு சாப்பிட்றது மிச்சம் வைக்க மாட்டேன் அளவாக போடுறது என்ன கொஞ்சமாக போட்டால் சாப்பிடாம பண்ண மாதிரி ஊரை வெளிநாட்டு சோறு குறைவு கரையும் கூட அது அது வெளிநாடு தானே இத்தாலி கூட வேலைத்தளத்தில் கூட உங்களை மிஸ் பண்ணலையா கோலுக்குமே கோல் நேற்று முறை ஒரு ஆள் கோல் பண்ணார் ராஜ்குமார் 2 ஆள்கிட்ட சினியம் உண்டு ஒரே கதை தான் கோல் பண்ணு ஓ எப்போ வாரியல் இங்கே உங்களை காணேராமன் அவரே கவலையான ஸ்டேட்டஸில் போட்டு கொண்டிருக்க வாட்ஸ்அப்பில் மேட்ச் வைக்க போகிறாங்களாம் ஓ நான் இல்லாமல் போர் அடிக்கலாம் ஏன் பார்க்குறக்கோ இல்லை பண்பலை இருக்கிற விளையாட்டு இல்லை இது இந்த முருககை நேற்றையார் முருககைன்னு சொன்னீங்களா வீடியோ இல்லைத்தா ஆ என்ன இல்லைத்தா
அது பார்க்கறாலும் தெரியாது. இல்லை பார்க்குறாள் தெரியா மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அது அதில் ஒரு விக்னமும் இல்லையடா. அது இப்போ பிரிட்ஜிக்க வச்சு போட்டு மெக்ரோனில் போட்டு அங்கே பெரிய விஷயம் இல்லை. அங்கே 2 நாள் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். மாதக்கணக்காக சாப்பிட்றாங்க. மாசக்கணக்கு சாப்பாட்டே இல்லை இப்போ இதுகளை இதெல்லாம் கறிகள் எல்லாம் சூடு காட்டி நாங்கள் அங்கே ஏன்னா இப்போ உண்மையானே சரி நான் சும்மா வம்பளை சொல்கிறேன் உண்மையானே என்ன சொல்கிறீங்க 3 நாள் ஆள் இங்கே வந்து என்ன அந்த வெளிநாட்டு முடலுக்குள்ளே உள்வாங்குது. நாங்கள் சாப்பிடல முதல் நாள் மாற்றச்சியே நேற்று முன்னா ஆனால் உங்களோட இன்ஜினும் பிள்ளையாண்டு இல்லைண்ணா. ஆ இரவுலேருந்து ஒரு பிளேட்டு புட்டு சாப்பிட்டுறாள். பிறகு அம்மாவன் அந்த ஒரு இறந்த பாந்த கொடுக்க ஐயோ இதே இது கடவுளை என்று போட்டு ஆள் சாப்பிட்றவளுக்கிட்டது. அப்போ நானும் இதுவும் இருந்தாங்க ஒரு கதை பொறுத்துட்டு சும்மா கழிச்சு போட்டு திரும்பி பார்க்க பானை காணல. நானும் சேர்ந்து ஆள் கோவத்தில் நேக்கிக்கு போட்டு வைக்காண்டு பார்த்தா கைக்கு சின்ன கருகல் துண்டு விடாக்கு. அந்த சைட் துண்டு ரோஸ் பாயிண்ட் சைட் துண்டு ஏன்னா முழுக்க முடிஞ்சு சின்ன துண்டு மட்டும் கிடக்குடாப்பா. டிஸ்போசர் தேவையில்லை ஆக்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு. ஆனால் உண்மையிலேயே சாப்பாடு அப்படி தான் சாப்பிடுவோம் தெரியுமா. அதான் அந்த நாங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரியா நாங்கள் செய்கிறதெல்லாம் போல கொள்றது எல்லாம் கூடாது தெரியுமா. கஷ்டப்பட்டு உழைக்கிற சாப்பாட்டுக்கு அடுத்தானே. நான் நிறைய பேரில் பார்த்துக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வர நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்கணும். அப்போ உண்மையா நீ சொல்கிற சுவிஸில் போய் நான் கேட்கல ஒரு அண்ணா அவர் அந்த எங்கட பொவி அண்ணா அவர்கிட்ட பிள்ளை என் மகள் மெல்லி ஒரு பிள்ளைடாப்பா கொத்து ரொட்டி வந்து ஒன்று பிள்ளைய கொடுக்க நான் சொன்னது அதில் ஷேர் பண்ணலாம் தான் சாப்பிட மாட்டான்னு பார்த்தா பிள்ளை சாப்பிட்டுருதாப்பா. அதுவும் ஒரு இது கூட இல்லாமல் வேண்டாம் அந்த அவன் அந்த பழக்கம் அப்படி எனக்கு டென்மார்க்கமாக அப்புறம் கோப்பையை கொடுத்துட்டு போய் மனசு அளவாக தான் போட்டு எடுக்கும். எடுத்தால் ஒரு சோறு கூட வலிச்சு அடிக்கும். பார்த்தாண்டா என்னைய வலிச்சு அடிப்பான் நாளை. உண்மையை தான் சொல்கிறேன் நான் நல்ல வழக்கத்தை தான் சொல்கிறேன் நான். ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இந்த 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 கழிவுகளோட கிடக்கிறேடாப்பா. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு என்ன கழிவுண்டு அதுவும் என்ன விளங்குறது. இப்போ வேண்டாம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. இதை நான் சொன்ன அந்த மோட்டர் எப்படி தண்ணி வருதா இல்லையாண்டவ கருவேப்பிலை சூப்பர் ஜாமான இல்லை தலை முடிகிறது சகலை இருக்கு. சரியே அப்போ நல்ல ஒரு சாப்பாடு என்ன செய்கிறேன் நாங்கள் பிஸியாகக்கூடிய உங்களுக்கு உதவி செஞ்சாரே நான் போட்டு நாளையிலேருந்து உதவியல் கும்பம் என்னடா அது நோமே இல்லான்னு சொல்லிக்கொண்டு இல்லை கலட்டி கொண்டு வந்த மாதிரி அப்படி 9 மணி ஆகும் இருட்டு பட்டாயிரம் செய்யலான்னு ஒரு கால் வச்சுட்டு வந்துடும். அது வருதான் தண்ணி வருண்ணா ஃப்ரெஷ்ஷாக முக்கியமான சாமான். சரி தானே அப்போ நாங்கள் இந்த சாப்பாட்டை போய் முடிச்சோன்னா அந்த போய் கரங்க உண்டாக்கணிச்சு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிற படுக்கிறப்ப அது டக்குன்னு சொல்லி போட்டேன். நான் சொன்ன மாதிரியா பெரிய பிரச்சனை இந்த டேங்கில் வந்து காற்று இருக்கவே இல்லை அறவே இல்லை சொட்டு தான் கிடந்துருக்கு. இப்போ நான் இப்போ சொட்டு அடிச்சுட்டேன் செக் பண்ணுறக்காண்டி நல்ல சீரோலாம் இருந்தது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு 20 எத்தனை நிற்கணும் இதில் எங்களுக்கு 2 பாருக்கு ஒரு 2 புள்ளி குறைய நிற்கும். இந்த 28 PSI அடிக்கும். நாங்கள் நான் இப்போ 1 பண்ணி விட்டோன்னா அடிக்கும். நல்ல சாமான ரெண்டு பாரோட கூட அடிக்க குறைஞ்ச 2 பார் அடிக்க விட்டு நிப்பாட்டு சொட்டுருவாங்கல்லோ 30 2ஆம் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு 30 கணக்கு அடிச்சுட்டு எடுத்தா கொஞ்சம் இப்போ கூட அடிச்சு விட்டா மேலே கொண்டே நாங்கள் எடுக்கலாம்டா குறைய அடித்து அடிக்கலாம். அதால் சொட்டு கூட ஏற்றிட்டு 2 மட்டத்தை கொண்டு சில இதில் கலட்டை கொஞ்சம் லீக் ஆகும் பக்கண்டு இந்த இதில் சொட்டு போயிருக்கு பார்த்தி
இப்போ முதல் தூக்கணும் இல்லை, இப்போ நீ தூக்கணும் மாட்டேன் பாரு. காத்தடிச்சா அப்புறம் சிரிக்கிறே. அதான் உண்மைதான். 2 பார் காத்தடிச்சாச்சு. ரைட். விதையும் கொண்டு அப்போ தான் அளவு பார்க்கலாம். பாம்பர் எப்படி பாரு எங்கே பிடிக்கிறன்றதுலேயும் இருக்குது விஷயமா. இந்த பிடிக்கக்கூடாது இடங்களில் பிடிச்சா கலண்டு ஓடும், மேலே அங்கே பிடிக்கக்கூடாது. ம் ரைட்டு பாரு கலைக்குது. இப்போ கலைக்கன்னா அங்கே கொண்டு எங்கேப்பா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சோ. என்ன இதில் வச்சா இது செட்டுகளாங்க சாவி செஞ்சாங்க. முழுமையான ஒரு எலக்ட்ரிஷியனாக மாறப்போகிறாங்க. இனி வயரிங் பழகிட்டோம்னா சரி. முன்னே இதை சரி பண்ணி எடுக்கணும்டாப்பா. ஓய் ரைட் கவனம் சரியா? ஓ போ. எல்லாம் கொண்டு வரேன் தான் சாமான. என்னால் வேகமாக நடக்கக்கூடிய உன்னால் அப்படிதான். I can feel you. I can feel your pain. இதை கொண்டே நீ பொருத்திட்டு தான் விளையாட்டு. ஆனால் வேலைக்காரன காலம் இதுதான். என்ன விளக்குற போறீங்களோ? இல்லை தான் அதான் இல்லை விளக்குறேன்னா அந்த கதை இருக்கா. ஆனால் இது உங்களுக்கு ஒரு அமைதியான வேலை தளமாக இருக்கேன். ஆக்களும் டிஸ்டர்ப் இல்லை, சோழியும் இதாக உங்களோட வரல நீங்களே ஆசைக்கு செஞ்சு விடலாம். கலைக்குதா பொக்குகளை பாரி கவனம் அடி ஏண்டிதா. ஒட்டை மேய்க்கிறவனுக்கு சிநேகமாக இருந்தா நிலையை ஒரு அடி உயர்த்தி தான் மேய்க்கணுமா. அதில் அர்த்தம் தெரியுமாக்கு எனக்கு. ஒட்டை மேய்க்கிறவனுக்கு சிநேகமாக இருந்தா நிலையை ஒரு அடி உயர்த்தி தான் மேய்க்கணும். ஐயும் சொல்ல அப்பம் இந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தலாம். ஏன்னா திடீர்னா ஒட்டகத்துலேயும் பேர் அன்புட்டுக்குள்ளேண்டாக்காண்டி. அதே மாதிரி எங்களுக்கு வாழ்க்கப்பட்டால் நீங்கள் கேமரா சில பிடிக்கத்தான் பண்ணும், ஒன்றும் செய்யலாம். இப்போ என்ன செய்றீங்கடா இவ்வளோ ஏற்றுக்கு உங்களை நடத்தி ஏற்றுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நினைச்சா எனக்கு இந்த வேலையாக கிடைக்கு. என்ன நீ போறிய இல்லை உன்னே அனுப்பியல. என்ன நீங்கள் ஒரு பெரிய சுமையோட வந்தவரியா ஆளுக்கு இப்போ நான் யார் மாம்சோ மாம்ஸ்குள்ள நிற்கிறார். கொண்டு அதுக்கு காற்று பிடிக்கும் கொஞ்சம் கிட்ட கொண்டு அப்படியே அப்படியே இங்கே போங்க. கீழே நின்று ஃபோன் பண்ணான்னு ஒரு சாமான் கேட்குறேன். சரியா மேலே சொல்லலாம் தான் இந்த ஃபோன் கீழையா சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ ஆன்சர் பண்ணி வச்சுவாங்க. எப்படியா வழியா அடி மூடி மூடி போட்டானே நான் மூடியை விட்டான். ஐயா ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். காற்று வைக்கேன் குறைஞ்சிருக்குன்றியோ அடிச்சா அப்படி குறைஞ்சா சிக்கல் குறையக்கூடாது. அதான் நான் சொட்டு கூட அடிச்சோன்னேன். மேலே செக் பண்ணிக்க சொட்டு குறையும் இல்லை, அது வேணால் சொட்டு கூட அடிச்சோன்னேன். ரைட் இதுக்கு சந்தோஷம் வேணாம். இந்த புருஷன் அவ்வளோ கட்டிக்காரன்ட்டு என்ன வந்தேன் என்ன இல்லைன்றே துணியாங்கிற அதில் என்ன பிள்ளையடா பை மட்டத்தால கரண்ட் காண்டி இல்லை. இது என்ன இது பிள்ளைய இல்லை அரியனா நடக்குது. பழம் துணியே இல்லையோ.
குப்பையாக பார்ப்போம். மூலாரன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலை. இல்லை எதுவும் நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையே நம்ம செய்கிற மாட்டோம். அப்போ உண்மையாக எனக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது, ஒரு பக்கம் உண்டாக்கி குளிப்பில்லா போப்போ நிச்சய கவலையாட அங்கேயும் சந்தோஷம் பேச்சந்தோஷம். குளிப்பில்லா போகிறது அடிங்க சுற்றி அடிக்கமா இது டேப் அடிக்கவே இல்லை மாதிரிலாம். டேப் எலக்ட்ரிஷன் இதுக்கு டேப் அடிக்காம காரணம் என்னவா இருக்கும்? பஞ்சு மறதி அல்லாட்டி அது சொல்ல அடிக்கக்கூடாது டேப் கிடைக்கிற அளவு ஒன்று இல்லை. இல்லை அதான் சில சொல்ல அண்ணாவுக்கு அடிக்கக்கூடாது டேப் பண்ணேன். ஏன்னா தான் செஞ்ச வேலை சரின்னு காட்டுறக்காண்டி இதுக்கு டேப் அடிக்கிறா என்ன விற்கணும் உங்களுக்கு. இதுவரைக்கு டேப் கட்டாயம் அடிக்கும். என்னோட கொண்டா சின்ன லீக் இருந்தால் சிக்கலாக கொடுக்க முடியும். காணுமா? ரைட். கூடலாம் கிடையாது. அப்போ நீ வேப்படியா? வேப்படியா? ரைட். நீ சரியா நேராக மேலேயும் பாருங்க சரியா. ரைட்டு சரியா அலைன்மெண்ட் சரியாக இருக்கணுமா? கொஞ்சம் பெறப்படியா? முருவா ரெண்டு ஒரே சரி. இல்லை ஒரு நம்ம ஒரு பெரிய இருக்கிட்டானே தான். தீட்டும் மீனேவா சூச்சை போட்டு ஓடுவோம். படித்தா அழைத்தேன் வாகண்டே மழை மேகம் வரும் போது மழை தூவை விரிவாக அழைத்தேன். எங்களோட ப்ரொஃபஸர் ஜெக்கிங் இங்கே நிற்கிது. தண்ணீர் வந்து விட்டுருக்குறாங்க. காதல் காதல் வார முதல் என்ன அரைக்கிறாங்க விளங்குறேன். சாவி எத்தனை 12 12 இதங்க இதை மூடி என்ன ஒன்றும் பயப்படா. நான் நினைக்கிறேன் பரவாயில்ல கொஞ்சம் என்ன விட பாருமா போட்டுறாயா அங்கே தண்ணி திறக்கும் தம்பி. தண்ணி திறக்கும். தண்ணி திறக்கிறேன் பே லீக் ஆகுது பே தம்பியா. தண்ணியே வரல இன்னும். தண்ணி வரும் பேர் தண்ணி வந்துட்டு தெரியாது. தண்ணி எனக்கு வராமல் இருக்கிறா மொக்கா. தண்ணி வந்துட்டு சொல்லுவா. அப்படி ஒரு சந்தேகம் என்ன சொன்னால் மேலே தண்ணி ஒரு டெப்பர்லேயும் தட்டி பார்க்கணும். இப்போ சுவிட்சை போட நான் நோட கணக்காரி சரிதான். என்ன நீ கொலையை போடிய போடையா
இந்த டேப் இருக்கா வெளியில் இந்த உடுப்பு காயப்பட்டிருக்க பக்கம் இருக்கல இந்த வெளியில் டாய்லெட் பக்கம் இருக்கா இந்த டேப் இருக்கா திறந்து விடுங்க அது அப்படியே திறந்த வழி நிற்கிது ஸ்வீட்டாக வருதாடா அப்போ ஸ்பீடா ஆ ஸ்பீட் சத்தம் குத்துறது ஸ்வீட் சரி ஆனால் இது 1 பண்ண இல்லை 1 பண்ண அப்படி 1 பண்ணி விடுங்கம்மாக்கா அக்னி பொறுவார் எல்லாம் சரிதான்டா ஓ ஒன்றும் சரி தானே சத்தம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் நினைக்கிறேன்னு போடுவா இல்லை தண்ணி இல்லையா சூப்பர்வா அமேசிங் ஒர்க்கா பாருங்கம்மா கொஞ்சம் ஸ்பீட் கூடுதோன்னு பாருங்கம்மா அப்படியே திறந்துருக்க அப்படியே ஸ்பீட் கூடுதோன்னு பாருங்கம்மா இல்லை நீங்கள் அப்படியே விடுங்க ஸ்பீட் கூடுதோன்னு பாருங்க முதல்ல இருந்ததை விட ஆளு கொஞ்சம் பார்க்க தெரியாது கூடும் போகிறோம் ஆ தனியாக இருதா போகிறோம் ஸ்பீட் கூடுதல்ல இல்லையா இல்லை சும்மா போகுதா ஓகே தம்பி தண்ணி எடுக்குதா ஆ லீக்காதா வேறுங்க லீக்காத வேறு 2 யூனியன் லீக் ஆகிருது தானே இந்த கேஸ் மீட்டர் தான் வேறு இல்லை வேறு இல்லையா மீட்டர் இல்லையா ஹலோ நிப்பாடு ஒரு கத்துறோங்க தெப்ப இங்கே என்ன தெரிய மேத்துறோங்க புரியுதப்பா முன்னுக்கு இல்லை டேப் ஏரியா இல்லை எവിടെയാ കളിക്കാതെ இந்த ஒட்டு விட்டுட்டு ஒட்டு சிக்கன் ஒட்டு சிக்கனா ஃபுல்லாக மாற்றானே வேணும் இந்த இதுதான் மாற்றும் பறக்குது பண்ண காற்று நிற்கவே தள்ளி கொடுக்க பாத்தி காற்றடிச்சியா இங்கே விடாங்க காற்றடிச்சு இது அந்த வடிவேல் ஜோக்கில் ஒன்று கடிப்பா டெக் டெக் வேணாடா வேணாண்டா புல்லா தக்கண்டா இது விளக்கம் தம்பி கீழ் நட்டு விளக்கம் புல்லா தக்கண்டா ஓ ரக இது இப்போ இப்படி வர இந்த இது காற்றடிக்க வழியா தான் தெரியுமா கலர் மாட்டில் ஃபாலர் இனித்தான் அந்த ஒரிஜினல் ப்ரெஸ் ஒழுங்காக வேறு செய்வீங்க இது என்ன தெரிஞ்சு வாசர் பிரச்சனை தெரியல பின்பற்றா கூட லீக்கா சரியோ இது இறக்கிட்டியோ இப்போ வர லீக் ஆகும் தெரிச்சு பாருங்க ஓட்டை இப்போ பாருங்க யாருக்கு இந்த இல்லை இப்போ தானே இது இங்கே விளக்கண்ண கண் விளக்கி விட்டாக்கா மெட்ட பக்கம் போடு மெட்ட பக்கத்தை போடு சாவியை பெருசாக போடு
மற்ற சாவி அது இந்த பெருசு சரியா மற்ற பக்கம் போடு சரி மற்ற பக்கம் சரி தூரம் போடுறேன் கூடிய வைக்கலாம் கையால் ப்ரோஸாக தான் நிற்குதான் அந்த போதுல சரி இப்போ அம்மா கொஞ்சம் இப்படி ஏண்டு சரி இப்படி இப்படி வா வாசல் மற்ற வாசல் தான் வாசல் அவ்வளோ டேமேஜ் மாதிரி எங்கேண்டா கொஞ்சம் போட்டு தானே ஆசை வேப்பம் பிரச்சனை இல்லை ஆசைக்கு நீ என்ன செஞ்சு கொஞ்சம் இல்லை புத்திசாலிண்டா இன்னும் ஒரு வாசல் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் நானும் ஒரு புத்திசாலினா சொல்லி விட்டுருக்கேன் நான் போய்க்கு உனக்கு வாசல் சொன்னதே சும்மா இன்னும் ஒரு புத்திசாலி அவர் சொன்ன முறையில் இன்னொரு வாசல் பண்ணியிருந்தால் உண்மையில நீ புத்திசாலி தான் நீ அப்படி இருக்க விரும்புதேனா தேவையில்லைன்னு யோசிச்சுட்டு சரி இப்போ ரெண்டே உங்ககிட்ட க்ளீன் பண்ணுறேன்டா என்ன காத்திருக்குது திருப்பி அடிக்குது அதான் டெஸ்டாட வந்து அண்டவங்க வந்து பாசல் ஏன்னா புதுசு இல்லை அவ்வளோ சீக்கிரம் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கப்ளிங் மாற்றலாம் லீக் பார்க்குறது வா காற்றை பிடிச்சி கரணன் அடியா காற்றை பிடி எவ்வளோ சொல்ல சும்மா அந்த நிலத்துக்கும் அந்த பம்முக்கும் அந்த பயர் போகிற இடத்துக்கும் என்ன நினைக்கிறாங்க நீ வேலையை பற்றி பார்க்க சந்தோஷமா இருக்கா உண்மையான நினைக்கிறேன் இது அங்கே அந்த டீ ஆற்றி வச்சு குடி காட்டு சட்டை வாங்கியோட சேர்த்து உங்களையும் கவனிச்சபடி தான் ஓ மற்றது மாணவ கூட உண்டு இல்லை பொய் சொல்லக்கூடா டீ எனக்கு ஆற்ற தெரியா நான் பழகிடுவேன் கூடிய சீக்கிரம் போகிற போக்க பார்த்தா நம்பிக்கை இருக்கு பழகிடுவேன் இரவு அந்த தண்ணி பிரச்சனை உண்டாலும் அப்படியெல்லாம் மூடி வச்சது விடிய கழுவும் உண்டு ஓ சாப்பாடு ஒன்று மிதவரம் பிளேட்ஸ் மட்டும்தான் இப்போ அதை நாங்கள் இப்போ அக்னி என்ன மாதிரி ஃப்யூச்சரில் இப்படி வேலையிலையும் செய்வியோ அக்னி கல்யாணம் ஒன்று கட்டினா பார்ப்போம் ஓகே இன்றைக்கு வந்து எங்கட மாம்சாக்கள் வந்து வெளியில் போயிட்டான் அவன் இந்த சொந்தக்கார வீட்டு போயிட்டு வரமுண்டு அப்போ அதால் வேறு பின்னேறமாகும் தானே இப்போ விது தனியே தானே அவையனுண்டா அவையில் இந்த வேலையில் செய்வினம் சாடையா இல்லாத பட்சத்தில் இப்போ நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம்
விளாங்குது அக்கினி அதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். நேரத்தோட கழுவ வழுக்கிட்டாச்சு. நம்ம காட்டும் நேற்று வீடியோவில் விதுண்ட குரல் கேட்கலையாண்டு பெரிய குறையாக கிடையாது. விதுவை காய்ச்சி காட்டுங்க. நீங்கள் ஏதாச்சும் கேட்டீங்க நான் கதைக்கிறேன். நானே அது கேட்கவா? ஆ அமெரிக்கா கண்டுபிடிச்சார் அப்படிலாம் கேட்க. ஐயோ உடனே நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது. ஒரு புத்திசாலியாக சொல்லுவோம் டக்கண்டு. கொலம்பஸாடா அவரா இல்லை கல்லியோ இல்லை சி அவர் தொலைக்காட்சி அடுப்பில் வைக்கிறதால சின்ன சின்ன டொட்டுகள் வருது. அதுக்கு அந்த கம்பி கம்பி போடணும். கம்பி போட்டு கழுவும். போட்டு கழுவா போகுமா? அந்த அது போகாது லூஸ் ஆகும். நிறைய இதாக இருக்கிறது போகாது. அது பார்க்க விளங்குது போகாது. நீங்கள் அடுத்தா அக்கிட்ட என்ன கறி சமைப்போம்? மரக்கறியோ? என்ன கிழமை புதன் ஏன் மரக்கறிக்குள்ள வராங்கிற? இது என்ன ஐடியா? இது என்ன சமைக்கிற ஐடியா? நான் உங்களுக்கு இப்போ மீன் கறி. ஆ என்னது மீன் இல்லாத மரக்கறி சார். மீனா? மீனா பராட்டி கறியோ? ஓ கறி பச்சி முடிஞ்சு. ஒன்று கறி காய்ச்சினாலும் காய்ச்சின மாதிரி இருக்கும். கறியாக இருக்கும். அப்படின்னா இன்றைக்கு கொஞ்சம் மின்னக்கட்டாமல் பரவாயில்ல. நான் அவன்கிட்ட வச்சு காட்டுறேன். அது பிறகு அதை பிடிங்க நீங்கள். இது ரகம் சொல்லுங்கள். வேண்டாம் இல்லை இல்லையோ? மரக்கறி இருக்கா? வாங்கணுமா? மரக்கறி பாருங்க. ஆ என்ன வாங்கணுன்ற ஒரு லிஸ்ட்டை போடுங்க. பாருண்டாக்கா பேனாடாக்கோ? பேனை இல்லை. எண்ணெயும் வேண்டும் இல்லை? பூசணிக்காய் இருக்குது. பூசணிக்காயா? பூசணிக்காய் நீங்கள் அங்கே இத்தாலியில் வைப்பீங்க. ஒரு பூசணிக்காய் கறி உண்டு. அப்படி ஒன்று வச்சுருவோம். உண்டே அந்த இது மாதிரி இருக்குண்டாப்பா. சாம்பார் மாதிரி இருக்கும். ஓகே நல்லா இருக்கும். என்ன பூசணிக்காய்? துபாயா சக்கரை பூசணிக்காய்? எது இருக்குது? இது சக்கரை பூசணிக்காய் தானே? ஓகே அதுதானே. இப்போ அதில் போடலாம் தான் அந்த கறி. ஆனால் வாங்கணும் பண்ணணும் காணாதா? ஓகே இப்போ வாங்க. அப்போ அதை இருக்குன்ற கெட்ட கறிக்கு நீங்கள் கொண்டு வந்து இருக்குது. பீட்ரூட்டும் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். பீட்ரூட் பண்ணேன். பீட்ரூட் நேற்று தான் அவுட்டு. பீட்ரூட் பண்ணா. அப்போ சக்கரை பூசணிக்காயும் தான் பருப்பு தேவையில்ல. ஓ அது வரல தானே. இப்போ அதில் பருப்பு தேவையில்லைண்டா ஒரு என்ன இப்போ மரவள்ளிக்கிழங்கு கறி என்னன்னு சொன்னா தான் அதை கேட்ட மாதிரி வரல. கறி என்ன கனவா வந்துடும். எது வேண்டும்? இது மீன் முன்னா காய்ச்சினது. நேற்று பீஃப் இன்றைக்கு கனவாக வேண்டும். ஏண்ணா போயிட்டு அஞ்சாந்தை முடிய டைம் போயிட்டுது. ஏண்ணா கனவாகவும் அந்த பூசணிக்காய் கறியும். அப்பாக்கள் எத்தனை கறி வேணும்? மதியம் பின்னையும் பறிச்சுடுவோம். கறிகள் காணாம வந்துடும் ப்ரோ. காணாம ஏண்ணா அளவா வண்டி நான் 3 பேரும் பிடிப்போம். சரியோ? ஆக்கள் வேறு மேலே கறியை போட்டு கொடுப்போம். சரி வீரம் வாடகை வாங்கி நினைக்கிறேனேம்மா அக்கினி இதுவரை பார்த்தாலே கொஞ்சம் கல்யாண விருப்பங்கள் கொஞ்சம் சாடியாக குறையும் போல. ஃபுல்லாக குறைஞ்சிட்டோம். வயசு கிடக்குத்தான் உனக்கு. அதான் சொல்கிறாப்ப அந்த வயசுக்கு இருந்து செய்யணும். நீ சொல்லாப்போம். அப்போ அந்த இதுகள் தானாக வரும். இல்லாட்டி என்ன நடக்கும் சொல்லாப்போம். இப்போ ஒரு கைக்கு இப்போ ஒன்றில் வந்த மனசு கட்டு செய்ய வேண்டி வரும். இளம் வயசில் கட்டினா அப்படி இல்லாட்டி அது ஒரு அரியண்ண மாதிரி ஃபீல் ஆகும். இது இது செய்யவர்களுக்கு நான் கேட்டு செஞ்ச விஷயம்.
ஒரு வயசுக்கு இருந்து செய்யக்குள்ள அந்த அனுபவம் வரும். ஆனால் சின்ன பொடியிலும் இருக்காங்க. இப்போ உந்தர வழியான பொடியில் இருந்தால் கட்டாயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செய்வாங்க. நம்மளோட வளர்ப்பு அப்படி சில தெரியா சில சிக்கக்கூடிய விஷயமாக மாறும். அப்போ இது முடிஞ்சு அந்த பிளேட் மட்டும் தான் எனக்கு நீங்கள் இதை பாருங்க. அப்புறம் நான் கடையை போட்டு வரோம். ஓகே போமா. வேறு என்ன பண்ணும்? எண்ணெய் வாங்கணும். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு. பம்பா வெங்காயம் பண்ணணுமா? ஒரு நீங்கள் என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி போட்டு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி போடுங்க கண்ணா. அப்பா கோல் வச்சு வேண்டி சமைக்கல கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு வச்சுருப்பா. அநியாயமே பார்க்குற சனைக்கும் அப்படியே அந்த ஆளுத்துன்னு மாற்றச்சி கறியாது எவ்வளோ அத்தை வச்சு உங்களை தர நீங்கள் இப்படி செய்றீங்கள்ட்ட அந்த ஆளுக்குன்ட்டு அவங்க விட அதைத்தான் நான் இப்போ அதான் மெயின் நோக்கம். இப்போ போனவங்க விட மாட்டாங்களே இப்போ அப்படின்னு சாப்பிட்டு போய் சொல்லி தான் நினைப்பா. வேண்டாம் இப்படி எவ்வளோ கிட்ட இருக்குது இன்னும் விட இல்லை. அப்போ நீ மதியம் விடுவாங்களோ? மற்றது இப்போ நாங்களும் என்ன புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் கனவாயோ என்னென்றாலும் நாளைக்கும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க விடமாட்டாங்க. அப்படி முண்டை உண்மையாக விட மாட்டாங்க. அது உண்மையாவே அதோட நாங்கள் சரி ஊரில் இருக்கனா திருப்பி போகக்கூடிய நாங்கள். இப்போ அவங்க அப்படி இல்லையே. இத்தாலியிலேருந்து வந்தவனே நீ போனா நீ இப்போ நீ எப்போ திரும்பியேன்னு ஏற்கனவே அங்கே சண்டையாக தொடங்கிட்டு தான். அப்போ அதால் சொல்லிக்கொண்டில்லை. அதாவது நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டு சொல்லிப்பா. நல்ல முஸ்பாத்தியம் இது. கூழ் போன சட்டின்னு பேரே இல்லைண்ணா? இல்லை. ரைட், அதை மட்டும் இப்போ யோசிக்காங்க. ரைட், அப்போ நம்மள கேட்டா என்ன பண்ணுறோம்? பூசணிக்காய், எண்ணெய், பம்பா வெங்காயம் எவ்வளவு பண்ணுறது? கொஞ்சம் கூட வண்டி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கோம். 5 லிட்டர் வாங்குங்க எண்ணெயா? மற்றது இது என்ன வெங்காயம்? பம்பா வெங்காயம் அது 1 கிலோ 2 கிலோ வேணாக்கா? 2 கிலோ வேணா? அதான் 2 கிலோ வேணாக்கா? பாரு கேப்பா. ஹலோ ஓம் விதுன்னு விளம்பர சொல்லுங்க. என்ன செய்றீங்க? நாங்கள் இந்த இரவான் சட்டிவான் அழுவுறன். வையுங்க, நாங்க வாரம் கழுவ. இல்லை அதெல்லாம் இல்லை நீங்களே அவசரப்பட்டு வாரீர்கள். கடவுளை போன நீங்கள் நின்று வாங்கோ. இல்ல நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். இங்க உண்மையா நாங்கள் உங்க ஒரு அளவு 1/2 கிலோ கனவை வேண்டி காய்ச்சி கொண்டு பார்த்து நீங்களே எங்க தியாகண்டியாங்களே எனக்குண்டா கடவுளே. வேண்டி கண்டு வாங்கணும் கனவை. என்னது கனவா? கனவை இங்க வர நீங்க உங்களோட அப்பா வைக்கிற கனவை மந்தியில வந்த போறோம். மந்தியில கனவை கிடவா நிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு நிக்கிறீங்க? சரியா இப்ப நாங்கள் கரெக்டாகிக்கிட்ட கருக்க. அப்போ நீங்கள் கறியை பண்ணியாங்க. அப்போ நான் இஞ்சால இந்த என்ன மிளகறியும் இந்த எண்ணெய் அதுகள் கொண்டு வெங்காயம் அதுகள். வெங்காயங்கள் கிடக்கு தானே? இல்லை காணாது. பம்பா வெங்காயம் பண்ணும். நாங்களே எல்லாம் வேண்டி வரோம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா நைஸா நான் போகிற மேட்ச் சொல்லக்குள்ள நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை விளாங்கல உங்களை விளாக்கம். அது டவுனுக்கு போனா எல்லாம் வேண்டி வந்தானே. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இருங்க. எண்ணெயும் 5 லிட்டர் எண்ணெய் நிற்கிறாள். என்ன மாதிரி அதை நீங்கள் வேண்ட மாட்டீங்களா? அப்படி ஹலோ இந்த கதையை ரெண்டு உங்களோட பிள்ளை எனக்கு சொன்னவா. நான் இப்போ எழுதி கொண்டு எல்லாம் போக ரெடியாக. நீங்கள் இப்போ விலாசம் அனுப்பி போட்டீங்க. என்ன படிய எழுதினதை அனுப்பி விடுங்க. அவன் என்னென்ன வேண்டானுமன்றதை. இன்றைக்கு 5 லிட்டர் கேன் வராட்டி வீடியோவில் காட்டுவேன். இந்த காட்டுக்கோ சொல்லுங்க. அவசரப்பட்டேன் அம்மாஜி. அப்பா மாட்டிட்டார். 5 லிட்டர் எண்ணெய் 5 லிட்டர் வாங்குங்க. முடிஞ்சது. பம்பா வெங்காயம், பூசணிக்காய். நீங்கள் பொறுத்த நேரத்தில் ஆல்கோல் அடிச்சு எனக்கு
பூசணிக்காய் சுடக்கலம்மா. அது பூசணி கொஞ்சம் தான் கிடையாது, காணாது. அது உங்களுக்கு மட்டும்தான் காணும். கொஞ்சம் கூட வைக்கணும். ஆக்கள் வரையினமா? இல்லை அது காணாது கொஞ்சம். ஆக்கலண்டா இப்போ நீங்கள் யாரு? சரி சரி. அந்த 5 லிட்டர் எண்ணெயை மறந்து உங்களே கசிரோல இல்லையாண்டுவான். அனுப்பிவிடுங்க. ஓ இல்லை எழுதுனா ஒன்றும் இல்லை, அவ்வளோ தானுங்கோ. நீங்கள் அப்புறம் எழுதின வரையிலேண்டியோ கவரேஜ் இல்லையாண்டு. ஹலோ, வேற என்ன மரக்கறி உங்களுக்கு வேணும்? வெங்காயப்பூ இப்போ இல்லையா சீசன்? இது முடிஞ்சு வாரம் பாத்து. வெங்காயப்பூ இப்போ சரியா? வெங்காயப்பூ இல்லை இப்போ சீசன். சரியா, வாங்கிட்டு வாங்க. சரி சரி, வாங்க வாங்க. வெளுக்கலையே பிள்ளைங்க என்ன வெளுக்கலையே திருப்பியும் பேர். சரி 5 லிட்டர் என்ன? பம்பா வெங்காயம், கனவை, பூசணிக்காய், கனவா? அந்த ரால் டேபிள் தான் போறேன் கதை உண்டு. சரி சரி ஓகே. ஆள் வைக்க போகிறோம் கவரேஜ் இல்லையே. வேற நீங்க ஏதோ மரக்கறி வேணும்னு சொன்னீங்க. ஆட்டு டீ சரி மாட்டு உருக்கலையே. சரி எங்கோட்டேன். பாய். பாய் பாய். அப்பா அப்போ படம் முடிஞ்சு. அந்த ஜூஸ் கப் கழுவுது எது? மிக்ஸி கப். மிக்ஸி கப்பா உங்க வேறப்பா. அவன் ஒரு வீடியோ துணிக்கிறான், இப்படி ஒரு ஓடரை போடைக்குள்ள உங்களை பேச போகிறாங்களே கொமெண்ட்ஸில். இங்கே வேறு அந்த பிள்ளைய வந்த பேர அவன் ஓடர் போடுவான் அவனுக்கு. அப்படியே தான் இல்லையேண்ணே கலவி நான் சொல்லத்தான் அவனுமே. இல்லை நீங்கள் அவசரத்தில் இல்லை, வெளிக்கிட்ட நீங்கள் போகணும். அதுதானப்பா. இப்போ இப்போ ஆள் சம்மந்தம் இல்லாம மாட்டிட்டார் வந்து. அந்த அந்த வடிவேல் ஆட்காட்டி வீரரை தொட்டமே தான். நான் பாட்டுக்கு சிவனேன்று போயிருந்தான். இப்போ என்னையே வந்து ஆள் காப்பாற்றி விட்டுட்டு. லைட்டு முக்கு ஓகே. இதை திறந்தாலும் சரி, இதை திறந்தா இளையான் வந்து இளையான் கட்ட சாமான பிடிக்காது. நெட்டை போட்டுருவோமா அப்போ ரைட் ஓகே, நல்ல ஐடியா. மற்ற அக்னி இங்கே ஒரு தரப்பாக பண்ணிடுறோமா? சரியா? இப்போ நாங்கள் எப்படியும் கடையை போட்டு ஆகணும். போட்டு நாங்கள் தரப்பாளதில் வண்டி யாருமா? இன்னொரு ஜென்மங்கள். இது வேற என்ன கழுவோம்? அது ஒன்று மிச்சம் நான் பார்த்துக்கலாம். மிச்சம் நீங்கள் என்ன நடக்கும்? மிச்சம் இல்லை ஏதாச்சும் கிடந்தா பார்த்து நான் கழுவு. ஒரு மூத்த போய் கழுவுங்க. நீயே சொல்கிறேன், ஏதாச்சும் கிடந்தா பார்த்து கழுவு போன்னு சொன்னீங்களே எல்லாம். சுற்றி பாருங்க. இது அந்த இது தைல அதோ தேத்தனியா அது என்ன கழுவு தெரியா? அதான் சொன்னேன் நான் கழுவுறேன். நீங்கள் அதை காண இல்லை, சும்மா இருங்க. எடுத்து வச்சது நான் உண்மையா? கவிதாசன் பூமிதிப்பை குறித்து எல்லாரும் ஒரு வேண்டுதல் வைங்கோ. கவிதாசன் நல்ல மாதிரி பூமிதிச்சு நாடு திரும்பணுமெண்டு. நாளை இது நம்ம பூமிதிக்க இருக்கிற கவிதாஸ் நாளை தானே? நாளை முடியுதோ? நாளை அந்த பூமிதிப்புக்கு ஒரு நாளை கண்டாச்சும் இந்த வீடியோ நாளை தான் போடுவான். அப்போ இன்டேக்காக இருக்கும். சரியே சரியே. இப்போ இது இன்றைக்கு மட்டும்தான் ஆஃபர். அப்பா அம்மா நின்றா நீ போன அப்புறம் இந்த ஆஃபர் வரும். வார நேரங்களில் பாவிச்சுக்கொள்ளுங்க ஆஃபரை. சரியே? அப்போ போ மாடே போட்டு வந்துட்டு கொஞ்சம் வைக்க. சரி என்ன சாமான் கொண்டா சொல்லுங்க. அகனி உங்களுக்கு சர்ப்ரைஸ் தானே? நீ 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 ஒன்று தான் அவனு. இல்லையோ என்னன்னு சொல்லுங்க. அவள் எப்போ வாரது, இப்போ என்ன வாங்குறது? கனவை மட்டும் பண்ணிட்டு பாங்க. வாங்கினா நட்ட வண்டி இல்லை இது. நீங்கள் கோல் வாங்கி சொல்லுங்க ஒருக்கா. அப்பா என்ன வாங்கண்ணா டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. வேண்ட பையன் நம்பர் என்ன வேணும். அப்புறம் நட்டம் இல்லை.
அவுட் மேக்கில் விடுமா ரியாக்ஷனை கேட்போமா காட்டு அரிசி என்ன அம்மா ஓ எங்கே நிற்கிறீங்க? தரத்துல மீன் சந்தைக்கம்மா. வாங்கிட்டீங்களோ? ஓ கனவா இல்லையம்மா, ஒரு டாம் வந்துடும். ஆ சரி. கனவா வரைய இல்லையா இன்றைக்கு? ஆ எண்ணெயெல்லாம் வாங்கிட்டீங்களோ? ஓ அங்க கார்ல கொடுத்து விட்டுருக்குற மாதிரி அரிசி கொடுத்து விட்டுருக்குற போடுங்க ரைஸ் குக்கருக்கு.